இந்தாங்க என் ஜாதகம். ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு சொல்லுங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் ஆகாதவங்களாம் உனக்கு கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா டப்பு 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 டப்புன்னு கல்யாணம் ஆயிடுறாம்ல. பேரு கல்யாண சுந்தரம். ஆமாங்க. அப்பா பேரு ஆறுமுகம். ஆமா. அம்மா பேரு முனியம்மா. கரெக்டா சொன்னீங்க. அக்கா ஒருத்தர் இருக்காங்க. ஆமா. வயசு 47. கரெக்டா சொன்னீங்க. பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான். ஆமா. பேரு கௌதம். கௌதம். வயசு 27. ஆமா 27. உன் வீட்டு விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்கயா. 3வது குறுக்கு தெரு, லேக் ஏரியா, பல்லூர் கோட்டம், எதிர்ப்புறம். டோர் நம்பர். ஐயோ. பழசு 13, புதுசு 32. ஆமாங்க. மேல சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க. போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், ஆமா, 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கியிருக்க. ஆஹா, அடாடா ஐயா, நீங்க என்னையா ஜோசியர்? ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களா? எப்படி அது? ரேஷன் கார்டை கொடுத்தா வேற என்னத்தடா சொல்ற? ரேஷன் கார்டா? பின்ன ஜோசியர்ட்ட வரும்போது ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கியே, உனக்கு எல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்? ஐயா, தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. பொண்ணு எப்படி பிடிச்சிருக்கும் பாத்தியா? சின்ன தம்பில வர்ற குஷ்பு மாதிரி கும்முன்னு. ஆமையா, அதுல மாதிரி அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. ஆமா, அது மாதிரியே இங்கேயும் தங்கச்சியை பொத்தி வளர்க்கறாங்க. அது மட்டுமா, பின்னாடி 2 பேர் நிக்கிறான் பாரு. ஏன் அப்படி நிக்கிறாங்க? அவங்க 2 பேரும் இந்த வீட்டு வேலைக்காரங்க. அந்த பொண்ணை ஓர கண்ணால ஒருத்தன் பார்த்தானா, ஒத்த மீசை எடுத்து விட்டாங்க. பக்கத்துல நிக்குது வாரு மொட்டை. அந்த பொண்ணு மொட்டை மாடியில துணிகாய போடும்போது எட்ட நின்னு பாத்துச்சான். தலையை பிடிச்சு முட்டை அடிச்சு விட்டாங்க. அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிகைப்பூன்னு சொல்லு. அதேதான். என்னையா பொண்ணு அவங்க அண்ணங்க காதுல ஏதோ ஓதுரா? ஆஹா, அந்த பொண்ணுக்கு உன்னைய பிடிக்கிற போல் இருக்க. வா, அவங்க அடிச்சு வர ட்ரக்ல இருந்து ஓடி போயிருவான். வா போயிருவா. என்னங்க எங்க போறீங்க? இல்லங்க, அது வந்து உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சா? ஏங்க, என் தங்கச்சி உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுதுங்க. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன். அத நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சச்சா, என்னமா நீ? நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டியா போறோம். நம்மளுக்குள்ள பேசுற விஷயத்தையா போய் நான் வெளியே சொல்லுவேன்? நீ தைரியமா சொல்ற என் தங்கம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. சொல். போன வருஷம் மதுரையில அழகர் ஆத்துல இறங்கினாரு. இது ஒரு ரகசியமா? அவர்தான் வருஷம் இறங்குறாருல. குறுக்கால பேசினா நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். திருவிழால நான் பட்டு பாவாடை கட்டிட்டு ஜம்முன்னு நின்னுட்டு இருந்தேனா, அப்ப கூட்டத்துல யாரோ ஒருத்தர் என் தோல் மேல கை வச்சுட்டாரு. திரும்பி பார்த்தா கண்டமனூர் ஜமீனு. அவரை நான் பாக்க, அவர் என்ன பாக்க. பாத்துக்கிட்டே இருந்தா முடிவென்ன? வெக்கப்பட்டு கண்ண மூடனேனா, கண்டமனூர்காரு என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? அப்புறம் கண்டமனூர்காரர் விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? அவங்க அண்ணன் தம்பிக்காரரை கொலையா கொன்றுப்பானே. அதுதான் இல்ல, தம்பி பொண்டாட்டிய தாம் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் யதார்த்தமா கேட்க, நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. சரி, 2 பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கினேன். ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். தோட்டக்காரனுமா? அவனாலதான் என் வயத்துல புழு பூச்சி உண்டாச்சு. அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன். ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோக்கலன்னு கலைச்சிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்ல வேலைக்காரங்க நிறைய இருக்காங்களா? இந்த புரோக்கர் பையன் வரேன்னா ஆளே காணாமே. எப்பா, ஒரு வாழைப்பழம் கொடு. பொண்ணு வேணுமா சீப்பா வேணுமா? சீப்பை வச்சுட்டு அவர் என்ன தலையா சீவ போறாரு? ஒரு வாழைப்பழம் குடியா. ஏயா நீ பேசுற, நானும் பேசுறேன். அப்புறம் எங்க பேச்சு வருது? இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க. திருப்பதியில மரத்துல உட்கார்ந்து இப்படிதான் சாப்பிடும். அப்படியே இருக்கு. ஏன்னா தோலை எங்கனே போடுறது? பேங்க்ல போடு. பேங்க்லயா? கீழே போடுறா கேன. அதே எடக்கு அதே மடக்கு. சரி, எடக்குனா என்ன, மடக்குனா என்ன? ஆஹா, அதே சண்டாளம் தாயா. யோ, ஒளிஞ்சுலாண்டது போது வெளியே வாயா. ஐயோ அம்மா. அம்மாவா? யோ, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஒரு வாழைப்பழத்தோட ஒழுங்கா போட தெரியல. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உண்டா ஏன் அந்த ரூட்லயே வரீங்க? போடா.
ரொம்ப புண்படுத்துறாங்க. புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டு ஆத்துக்கனே இந்தாங்க. ரொம்ப நன்றிப்பா. சுருட்டு பிடிக்கிற மூஞ்சி சிகரெட் பிடிக்குது பாரு. ஐயா உன்னோட பெரிய அளப்பரியா போச்சுப்பா. ஆமா நீ எங்க இருக்க? உசுரோட இருக்க இல்ல ஆவியா இருக்க? ஆவியா இல்ல ஜூவியா இருக்க. ஜூவியாவா? ஜூவினா ஜூனியர் விகடன்டா முட்டாள். எங்க? இங்க இங்க பாரு. ரைட்ல பாரு, லெஃப்ட்ல பாரு. அட மேல பாருடா டேய். ஆகா இவளனா நேர்ல வந்து படத்துல வாடு பத்தாதுன்னு இப்ப பத்திரிக்கையில வர ஆரம்பிச்சிட்டானே. அண்ணே ஒரு ஜூனியர் விடன் கொடுங்க. இவன் ஒருத்த விலை கொடுத்து வாங்கிட்டான். தொல்லை விட்டுச்சுப்பா. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என்னை எவனும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போதைக்கு செல்கிறேன். விரைவில் செல் ரூபத்தில் வருகிறேன். ஏமாமா சொல்லு. நீங்க ஒவ்வொரு நாளும் பொண்ணு பாக்குறேன்னு போலீஸ்ல மாட்டிக்கிறீங்க. உங்களை வெளியில எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுது. முதல்ல அட்வைஸ் நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. நான் அந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கிறேன். ஓவர் பேச்சு. ஏமாமா திடீர்னு பஸ் ஸ்டாப்ல இறங்குறீங்க? அந்த புரோக்கர் இங்க தானே வரேன்னா. ஓ பழையபடி பொண்ணு பார்க்க போறியா மாமா? என்ன பொண்ணு கேக்கட்டுமா? கேள்வி குமரி ஆக முடியுமா? முடியாது. கருவாடு மீனாக முடியுமா? முடியாது. அதே மாதிரி உனக்கு கல்யாணம் முடியாது. தள்ளு. நான் திண்ணிய பிடிச்சு நடக்கும் போது நீ என்னைய பிடிச்சு நடந்தா என்ன திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? நடத்தி காட்டண்டா என் கல்யாணத்தை. அந்த புரோக்கரா தான் இருக்கும். ஹலோ ஹலோ ஹலோ. ஏன்டா லோன்னு கத்துற? இவ்வளவு நாளா பத்திரிக்கை மூலியமா வந்து கரைச்சல் பண்ணிக்கிந்த, இப்ப போனுக்குள்ள கூடியும் வர ஆரம்பிச்சிட்டியா? நான் போன்ல வரனா ஃபேன்ல வரனாங்கிறது முக்கியம் இல்ல. மேட்டர் என்னங்கறதா முக்கியம். என்ன சொல்ல போற? இப்படி தெருவா பஸ் ஸ்டாண்டா பிச்சைக்கார ரேஞ்சுக்கு அலையறியே. ஆமா. உனக்கு பொருத்தமா ஒரு பிச்சைக்காரிய பகல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? லவ்வா? கல்யாணம்னாவே கட்ட விளக்க மாத்த தூக்கி அடிக்கிறாளுங்க. இதுல லவ் வேறயா? டேய் அரலூசு. யாரு? நீதான். சரி ஒத்துக்கிறேன். நீ பாக்குறதுக்கு காக்கா மாதிரி இருந்தாலும் குரல்ல குயில்டா. அந்த இளவ வச்சு ஒரு இளம் மண்ணுக்கு ரூட்டு போடலாம்ல? வாய மூடு. சொல்லி உள்ள போயிட போகுது. பக்கத்துல ஒரு மஞ்சக்காட்டு மைனா நிக்குது பாரு. ஆமா. அந்த பொண்ணு கிட்ட போய் உன்னுடைய காந்தர்வ குரலால ஒரு பாட்டு பாடி அசத்தினா அந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு, அதாவது உங்க மாமியார் வீட்டுக்கு உன்னை தள்ளிட்டு போயிடும். ஹலோ ஹலோ. ஆப்பட்டானே திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு குண்டை போட்டு மறைஞ்சு போயிடுறாயா. நம்ம குரலை வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே. சரி முயற்சி பண்ணி பாப்போம். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? ஹலோ, நான் தான் கல்யாண சுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடைகளா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா? அண்ணே இந்தானே காஃபி. பாடா என்ன 4-5 நாளா ஆளை காணோம். எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சுண்ணே. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு? 14. 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமாண்ணே. ஆமா, எத்தனை பொண்ணு பாத்தீங்க? இது எத்தனாவது பொண்ணு கட்டின நீ? நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலண்ணே. ஒன்னே ஒண்ணு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணும்னே. ஆமாடா. சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கத்திரிக்காவா? பாரு அநியாயத்தை. வேலைக்கார முதற்கொண்டு நீ முத்திரை கத்திரிக்கான்னு சாட வச்சுட்டு போறாயா? இதெல்லாம் எனக்கு வேணும்டா. டிவியாச்சும் பாப்போம். குட் மார்னிங். டிவிலையுமா? டேய் கல்யாண சுந்தரம். எது தேவா? டேய் பின்ன நைட் ஆரம்பிச்சிட்டாயா. நீ அள்ளி வீசுவானே, ஆஃப் பண்ணிட வேண்டியதா. நீ அமுக்கணும் நான் ஆஃப் ஆயிடுவனா? கையை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ரிமோட்ல இருக்க பட்டனை அமுக்கிட்டு இருக்கேன். இந்நேரம் உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா ரிமோட்டோட விளையாண்டுட்டு இருப்ப. ஐயோ, அதையப்பா ஞாபகப்படுத்துற. இப்ப என்ன சொல்ல வந்தியா அத முதல்ல சொல்லு. இப்போ நீ ஒரு மண் பானை வாங்குறதுக்காக கடைக்கு போற. கை தவறி பானை கீழே விழுந்துட்டா அந்த கடைக்காரன் என்ன செய்வான்? பணத்தை வாங்கிட்டு உடஞ்சத பூரா பொறுக்கி ஏன்ட கொடுத்துருவான். அதே மாதிரி ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை நீ ரேப் பண்ணிட்டா? ஏப்பா, நான் நல்லா இருக்க பிடிக்கலையா? உலக்கில அடிச்சு கொண்டு விடுவாங்கயா.
அதெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஆலமரத்தடியில ஒரு பஞ்சாயத்து வச்சு அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் ரேப் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. தைரியமா? தைரியம் வேணும்னா நம்ம நெப்போலியனை பக்கத்துல வச்சுக்கோ. நெப்போலியனா? அந்த ஆளு எனக்கு முந்திட்டாருனா? சரி, ரேப் பண்றதுக்கு பொண்ணுக்கு எங்க போறது? முதல்ல ஒரு ஆஃபை ஏத்து, ஒரு ஆட்டோல ஏறு. பெட்ரோல் தீர்ந்து அந்த ஆட்டோ எங்க நிக்குதோ அதுக்கு எதிர் வீட்டுல போய் கதவை தட்டு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லையே. ஏன்? அப்ப நீ தாண்டி வேணும். நீ தான் எனக்கு வேணும். ஐயோ, விடுடா. அழு, நல்லா கத்தி அழு, கதறி அழு, ஊரை கூட்டி அழு. ஐயா வாங்க, அம்மா வாங்க. இங்க அருமையான ரேப் ஒண்ணு நடந்திருக்கு. இந்த ரேப்ப பார்த்துட்டு நல்லது ஒரு தீர்ப்ப சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. என்ன ஊரே வரும் பார்த்தா ஒரே ஒருத்தர் வர்றான். ஏச்சா, நீங்க என்ன பொண்ணுக்கு முறமாவனா இல்ல தாய்மாமனா? ஏய்யோ, நான் எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு வரலாறு காணாத சம்பவத்தை நடத்திருக்கேன். அதை கண்டுக்கிறாம நீ என்னமோ ஓடி போட்டு சர்வர் மாதிரி பில்லு போட்டுக்கிட்டு இருக்க. யாரா நீ? ஆக்சுவலா நான் இந்த ஏரியா மாமா. மாமாவா? என்னையா சொல்றீங்க? அப்ப நான் உசுர கொடுத்து ரேப் பண்ணது? உன்னைய வேண்டாம் உசுர கொடுத்து ரேப் பண்ண சொன்னது. ₹1 செலவழிச்சு போன் பண்ணி இருந்தா ஓகே இருக்கும்ல. இந்த 16,500. எதுக்கு இது? கட்டுல உடைச்சிட்ட, எல்லா பொருளையும் நாசமாக்கிட்ட. இங்க பார், குதிரை மாதிரி இருந்த பொண்ண பரண்டி பரண்டி வரி குதிரை மாதிரி ஆக்கிவிட்ட. இதுக்கெல்லாம் யூனியன் போனேன்னு வையே, ரேட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். யூனியனா? ஆமா. யூனியன்லாம் இருக்கா அதுக்கு? அப்புறம் என்னடா யூனியன்ல சொல்லி பஞ்சாயத்து பண்ணி எனக்கு அந்த பிள்ளைங்க கல்யாணத்தை பண்ணுவீங்கடா? என்னடா சொன்ன? ஏமா கல்யாணமா? எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை கல்யாணம் தான். மாரி, சூரி, நீலி எல்லாரும் வாங்கடா. அக்கா, என்னக்கா அப்படி செதஞ்சு போய் நிக்கிற? செதச்சிட்டான்டா, செதச்சிட்டான். அக்கா உடம்ப பஞ்சர் ஆக்கிட்டான். அவனை தூக்கிட்டு போய் அவன் உடம்ப அக்கு பஞ்சர் ஆக்கிக்கடா. பஞ்சரான உடம்பத்தானா பஞ்சர் ஆக்கணும்? இதுக்கு எதுக்குடா அக்கு பஞ்சரு? எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கெல்லாம் மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ₹1 கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன காரணம்? ஊரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தரமாட்டேன்ட்டான். அதான் காரணம். அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எத்தனையோ இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால தூக்குல தொங்குறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் தலைக்கு குளிக்கிறாங்களோ இல்லையோ, டீ குடிக்கிறாங்க. நம்ம நாட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணெயை விட சாவுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 40 வருஷமா இல்ல 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். என் ஃப்ரெண்டுமா, நான் காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு. அப்புறமா பேசுறேன். இங்க எங்க வந்த? வாங்கணும்னா வரணும்ல. என்ன வாங்கணும்? கமிஷன். இது நான் பார்த்த பொண்ணு. அப்ப நாங்க பார்த்த பொண்ணு? நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல. கட்டினியோ கட்டலையோ பார்த்தேல, பார்க்க வச்சோம்ல. முறைப்படி புரோக்கர் கமிஷன் வரணும். ரொம்ப நாளைக்கு பின்னால கழுத்துல மாலையை போட்டு கையில பூச்சொண்டோட மணவரை வரைக்கும் போயிருக்கேன். அந்த மணவரைய புனவரை ஆக்கிறாத. நல்ல பிள்ளைக்கு அழகு பந்தியில உட்காந்து தொந்தியை ரெப்பிட்டு போ. கமிஷன் வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். மாப்பிள்ள நான் ரெடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி. எல்லாம் ரெடியா இருக்கும்போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிரு. போறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன். பாப்போம் பாப்போம். அறிவு கிட்டவனே, இதுக்குன்னே கல்யாணத்துக்கு தம்பி, அண்ணா கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு. இந்தாங்கண்ணே. ராஸ்கல், யானை பசிக்கு சோள போறியா? போய் சம்பளம் கொண்டு வாடா. சம்பள போ. என்ன மாப்பிள சொம்பல தண்ணி கேக்குறாரு. மாப்பிள சொம்பு கேக்குறாரு. சொம்பா? ஐயர்கிட்ட கொடுத்துருங்க. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். என்ன இது அநியாயமா இருக்கு? காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே. எனக்கு அப்பவே சந்தேகம். இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க பாருங்க. என்ன அது? லட்டு. அது தெரியுது. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா? பாத்தீங்களா? சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா? கொசு அந்த செம்புக்காக ஒத்த கால நினைக்கிறா பாருங்க. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். லட்சுமி, என்னம்மா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா?
அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊற்றி விடும் போது கடமட 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 இருந்துச்சு பாத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்பரை கவுத்தி வச்சவன கும்முன்னு இருக்கு பாத்தியா? அது மாதிரி ஜம்முன்னு இருக்கு. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். மிதிக்க போறியா? ஏண்டா டேய் அன்னைக்கு என்னடா சொன்ன? என்ன சொன்ன? சீரு வேண்டாம், செலுத்த வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, கண்ணா வச்சு காப்பாத்துன்னு சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன அப்ப? இன்னைக்கு சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவன்னு சொன்னேன். அது அங்கத்துல சொம்பு வேணுதாடா. நான் எப்படியா தங்கி தம்பி என்ன என்னையா வெட்டி போச்சு? அதுவும் கமிஷன் கொடுக்காத கம்போது போய இவனை போட்டு அடிக்க முதல்ல. ஏப்பா சொல்லுங்க சார். நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு கொடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம். சார் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அங்க பாருங்க சார் முருகனை பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜக ஜக ஜகன்னு ஜொலிக்கிறாரு. அத வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி புள்ளையாரு அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேற்று கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சையா. குத்து மதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லயும் வந்தவன் நேர்லயே வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் தானா இவன்? எதுக்கு செக் பண்ணி பாப்போம். இந்த இடமா சார்? ரெட்டியார் தோப்பு. ஐயோ ரோடு ரொம்ப மோசமா இருக்கு சார். ஒரே குண்டும் குழியுமா இருக்கும். 100 ரூபா கொடுத்தா நான் வரேன், இல்லைன்னா வேற ஆட்டோ பார்த்துங்க விட்டுருங்க. இந்த இடமா? ஐயோ இது அதோட ரொம்ப மோசமான ஏரியா ஆச்சே. எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படியே காணையா. நம்மளால வர முடியாது சார். நீங்க வேற ஆட்டோ பாத்துங்க, அதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். சார் என்ன தெரியுதா? என்ன தெரியுதா சார் உங்களுக்கு? நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே. நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரப படிச்ச மாதிரி முடிக்கிறான் சார்? என்ன தெரியுதா? வாயில புண்ணா? வாந்தி வருதா? பே பே பேவா? ஊமையா? தெரியல. அப்பதான் வாட்சிய காட்டுறீங்க. ஓ டைம் ஆயிருச்சா? அட இரியா இரியா. ஓ ரூபத்துல ஒருத்தர் ஊமையா பாக்குறப்ப சந்தோஷப்படுற முதல் லாட்டாயா லாட்டா. உன்னை மாதிரியே ஒருத்தன் பேசுவான் பாத்துக்க பேச்சு. என்னைய கொலையா கொன்னு தெருத்தெருவா கிறுக்கு பிடிச்சு ஓட விட்டுருக்காடையா. அது சரி, அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்களாம். அதுல 2வது ஆளையும் பார்த்துட்டேன். இன்னும் 5 பேர் எங்கிட்டு இருக்காங்களோ, என்ன ரூபத்துல இருக்காங்களோ. ஐயா உங்களை பார்த்த சந்தோஷத்தை 2 பேரும் டீயை குடிச்சு கொண்டாடுவோம் வாங்க. பே பே பே. அட வாய் தான் பேச முடியாது, ஒரு வாய் டீ குடியா குடிக்க முடியாது. வாங்க சார். வாய் பேச தெரியாதவன்டா. இனிமேல உன்னை தெருவுல பார்த்து கொன்னுடுவேன். வாங்க சார் 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 வாங்க சார். டேய் எந்திரா. வாயில புள்ள வந்துகிட்டு இருக்கு. ராஸ்கல் மரியாதை உட்கார்ந்திருக்கீங்க. உட்காருங்க சார் உட்காருங்க சார். யோ நல்ல பெசல 2 டீ போடியா. ஸ்பெஷல் டீ. சார் உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் சார். ஊமேன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாலதான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய பாக்குறீங்க? ரொம்ப அவசரமோ? யோ சீக்கிரம் போடியா சார் போகணும். சார் என்ன அவன் குரல் கேக்குது? நான் ஒரு மடையன், இவர்தான் ஊமியாச்சே. என் நேரம் பார்த்தாலும் அவன் நிலவுலே வாழ்ந்துகிட்டு இருக்கனப்பா. சார் மறுபடியும் அதே குரல் கேக்குது. ஒருவேளை ரேடியோவுல இருந்து வருமோ? சார் அவன் தான் கூப்பிடுறான். ரேடியோக்குள்ள இருந்து கூப்பிடுறான். என்ன என்ன ரேடியோ ரிப்பேரியா? ரேடியோ ரிப்பேரா? அப்ப சார் சார் எங்க இருந்து வருது? சார் சார் வாய் அசைது வாய் அசைது சார் சார் சார். இங்க இருந்தா கேக்குது, இங்க இருந்தா கேக்குது. ஏயா பேச மாட்டேன் ஊமைன்னு சொன்னீங்கல்ல. பேச மாட்டேன்னு ஊமை எப்படா சொல்லுவான்? அறிவில்லை உனக்கு? சரிப்பா பேசாமே ஏன் இருந்த? தினமும் 1 மணி நேரம் நான் மௌன விரதம். ஏன்? சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான். உனக்கு சின்ன வயசுல அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம், என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன்னு பேச்சு அம்மனுக்கு. அதனால 9ல இருந்து 10 மணி வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமிக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல். அந்த டயத்துக்குள்ளதான் வந்து நான் சிக்கிறனா? அது ஓன் டைம் இல்லப்பா, ஏன் டைம். இந்த டீ எனக்கு டீ வேணாம். எனக்கும் வேணாம். எனக்கு காசு மிச்சம். டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசை கொடுத்துரு. குடுறா. தேடிட்டு இருக்காத குடு. வேற சில்லற இல்லையே? 100 ரூபா தலால இருக்கு. இந்தாப்பா மிச்சத்தை பிச்சைக்காரனுக்கு போடு. தெய்வமே என்னை காப்பாத்து. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தவில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. படுத்துறாயா படுத்துறான். அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு.
தொங்கு ஆ? தொங்குடா. அப்பா, அப்பா, ஐயப்பா. என்னண்ணே இட்டு டிப் பண்ணி மீன் கடை வச்சிட்டீங்க? கட்டாயமாயி போச்சுடா. டேய், எங்க போய் பொண்ணு கேட்டாலும் மாப்பிள சொந்தமா தொழில் பண்றாரானே கேக்குறாங்க. அதனாலதான் இப்படி ஒரு மீன் கடை. இந்த சாதாரண மீன் கடைய சர்வதேச லெவல்ல டெவலப் பண்ணி உலகத்திலே 1 நம்பர் கோடீஸ்வரன் ஆகி ஐஸ்வர்யா ஆகி அம்மாட்ட போய் பொண்ணு கேட்டு அந்த அம்மாவை மாமியார் ஆக்கி அவன் பொண்ணு அம்மாவை ஆக்கல. என் பேர் கல்யாண சுந்தரம்லடா. இதெல்லாம் அந்த ஆண்டவனா. இது மகாவுக்கு பிடிக்காது. இது ஓகே பண்ணுங்க. ஹலோ, யார் பேசுறது? ஆஹா, ஆகாய மார்க்கமாவும் வர்றா. வந்தான்னா இவன் பேச்சு ஜெயிக்க முடியாது. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதான். சொன்னா அது எப்படி மௌன விரதம் ஆகும்? ஆளே வரல, அதுக்குள்ள வைப்ரேஷன் வேலை செய்யுது. சீ, போ போ. என்ன ஆளை காணா? போயிட்டான். நல்ல வேலை, தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. என்ன உண்மையில தலைப்பா போயிடுச்சு. மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து மௌன விரதம்? இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவன் மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க, ஐயா, பெரியோர்களே, தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம். அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க. இருங்க, நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது. எல்லாம் போ போ போ, எல்லாம் போ. போய் எப்பா 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 எப்பா. நான் உனக்கு என்ன பார்த்து ரோம் பண்ணேன்? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. 1 கிலோ விண்மீன் கொடு. ஏன் டயம் என்ன உன் டைம்? மணி என்னாச்சு? வாட்சிய கட்டலப்பா. வாட்ச் இல்லன்னா என்ன மீனை பார்த்து மணி சொல்லு. மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்? வாட்சை பார்த்து எப்படி மணி சொல்லுவேன்? அதுல முள்ளு இருக்கு. இதுலயே முள்ளு இருக்குல்ல? ஐயோ, சனியன் தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஹலோ, இதுல என்ன எழுதி வச்சிருக்க? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். இங்க விக்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற. அப்புறம் எதுக்கு அந்த இங்கு? ஆமா, அழி. பொறுமா பொறுமா பொறுமா. மீதி என்ன எழுதி இருக்கு? நல்ல மீன்கள் விற்கப்படும். மத்தவங்க என்ன நொல்ல மீனா விக்கிறாங்க? ஏமா இங்க வாங்க. இதோ வரேன். நீங்களா என்ன அழுகி போன மீனா விக்கிறீங்க? இவன் என்ன எழுதி இருக்கான் பாருங்க. அதானே பொறாம பிடிச்சவனே. அப்படி போடு. கொஞ்ச பாரு. அழுத்தாச்சுப்பா. மீதி என்ன? மீன்கள் விற்கப்படும். பின்ன என்ன மான்களா விக்கிற? மீன்கள் தானே விக்கிற. அது எதுக்கு எழுதி வைக்கிற? ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமா. மூடி கழி. சரி, மீதிய படி. விற்கப்படும். எதை விக்கிற? போடையா? அப்புறம் எதுக்கு அது? அழிச்சிடவா? அழி. அழிச்சு தொலைறேன். அழிச்சாச்சுப்பா. என்னது இது? போர்டு. வெறும் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? உள்ளதுக்கு எடுத்துறேன். போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்? கடையும் காலி பண்ணிடுறேன். கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மா ஆக்குறது? அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுறேன். இந்த ஐசோஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு தானே? மகா தப்பு. அத வாயில சொன்னா பத்தாது. என்ன பண்ணணும்? கை எடுத்து காதுல வை. கண்ணை மூடு. 10 தோப்பு கண்ணை போடு. போடுறா. அந்த முண்டா கண்ணை மூடு. ஐயோ, என் கடையை காணா. என் கடையை ஆட்டைய போட்டு போயிட்டா. இதுக்கு தான் கண்ணை மூட சொன்னாளா? என்னது இது? மீண்டும் சந்திப்போம். மீண்டுமா? அப்பனே முருகா, இதோட உனக்கு 99 தேங்காய் உடைச்சிட்டேன். இது 100வது தேங்காய். இதை உடைச்சதுக்கு பின்னாலேயாவது எனக்கு ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி விடு. அப்படி செட்டப் பண்ணி விட்டீனா உனக்கு 7 கடாவும் வெட்டுறேன். அப்பனே முருகா, இந்தா வாங்கிக்க. ஏண்டா டேய், இன்னைக்கு தேங்காய் உடைப்ப, நாளைக்கு வந்து ஆடு வெட்டுவியா? ஆடு வெட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லி நீ வெட்டுறீன்னா எவ்வளவு பெரிய தேச துரோகி நீ. எது தேசத்துறையா? அண்ணன், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுங்க. ஏன்? எனக்கு பிறந்த நாள். ஐயோ, பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா? மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவியை படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான்ப்பா காப்பாத்தணும். ஐயோ, என்ன என்ன என்ன? அது கண்ணு பட்டிருக்கு, அதனாலதான் கண்ணுல பட்டுடுச்சு. திருஷ்டி எக்கச்சக்கமா பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, பரிசா ஏதாவது கொடுக்கணுமே. பரிசு சீட்டே கொடுக்கலாம். 1 கோடி ரூபாய். விழுந்தா 1 கோடியா? கீழே விழுந்தா இல்ல, பரிசு விழுந்தா 1 கோடி ரூபாய். அண்ணே, உன்னை சொல்லி குத்தம் இல்லனே. என் வாயை கொடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன். வணக்கம்ண்ணே. இன்னைக்கு எனக்கும் பிறந்த நாள்ண்ணே. அப்படியா? உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாமே. கிளி சீட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி. அடாடா, என்னண்ணே கோடி கோடியா அள்ளி இறக்கிற? காரணம் இருக்கு. என்ன? முருகா, இந்த மாதிரி எல்லோரும் சகோதரர்களா சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முருகா. அடாடா, தங்கம்யா, சொக்க தங்கம். தங்கத்தை போய் உரைச்சு பாத்துங்க பாரு. என்ன மாதிரி முட்டாள் யாருமே. என்ன இங்கிட்டு குடி. இதுல 1 கோடி ரூபாய் விழுந்தா
என்ன செய்வீங்க? தஞ்சாவூர் பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல பயிறு பச்சனை பண்ணி பக்காவா செட்டில் ஆயிடுவேனே. ஓ, நீங்க என்ன செய்வீங்க? நான் ஆடு மாடு கோழி பன்னி எல்லாம் வாங்கி பண்ண வைப்பேன். ஓ சரி, இந்த ஆடு மாடெல்லாம் எங்க மேய வைப்பீங்க? மேய வைக்கிறது அந்த 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதுல மேய வருது. ஓ சை. ஆட்ட மாட்ட பயிர்ல மேய விடுவியா? ஏன் என்ன செய்யற? காளமாடு பசுமாடு காலெல்லாம் வெட்டி ஒன்னையும் வெட்டி தொலைச்சிருவேண்டா. பசுமாடுங்கிறது ஒரு தெய்வம்டா, அத போய் வெட்டியா நீ? வெட்டா நீ வெட்டி பாடுற, அதுக்கப்புறம் உசுரோட இருக்கானு பாப்போம். என்னது மாட்ட மேய விட்டது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறியா? வேலையை அடைச்சேன்னா வேலையை பிச்சேரி வேண்டாம். என்ன சொன்ன? மரியாதை இல்லாம பேசுற உன்னை அடிச்சேன்னா படவர் ராஸ்கல் சாணி சட்டியன சொரண்டிதான் உன்னை எடுத்துட்டு போகணும். ஹலோ, என்ன ப்ராப்ளம்? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியுது, முகமெல்லாம் வீக்கமா தெரியுது. உன்கிட்ட நான் கேட்டது ஒரு நாள் லீவு தானே. பிறந்த நாளைக்கு கேட்டா நிரந்தரமாவே அனுப்ப பாக்குற. அறிவிலனா அப்படிதான் விழும். ஏன் ராஜா? தமிழ்நாடு அரசு பரிசு சீட்டை தடை செஞ்சு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமா? பின்ன எவனாவது பழைய சீட்டை கொடுத்தானா அதுலயும் 1 கோடி ரூபாய் விழுந்ததுன்னா ஆடு வாங்குவேன் மாடு வாங்குவேன் ஏமாந்தா பக்கத்து வீட்டுக்காரன் இதுல மேய விடுவேன் கற்பனை பண்றதா? ஒண்ணு நீ ஐஸ்வர்யாய்க்கு ஆசைப்படுற இல்ல பரிசு சீட்டுக்கு ஆசைப்படுற. உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும்னு எண்ணமே இல்லையா உனக்கு? ஏப்பா, இத முதல்லயே சொல்லியிருந்தா இவ்வளவு சேதாரம் ஆயிருக்காதுல்ல. ஐயோ ஆமா. அதுக்கு ஏன் திட்டம் போட்டு பழி வாங்கணும்? என்ன போட்டாங்க திட்டம்? இன்னொரு சீட்டு கொடுத்தில்ல, எஸ். அந்த சீட்டை என்ன விட ஒரு இலச்சவன்ட கொடுத்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்ல. அத கொண்டு ஒரு யானைக்கிட்டயா கொடுக்கணும்? அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு. ஓய்வெடுக்க முதுமலை போயிருக்கு. மறுபடியும் தேங்காயா? இது பரிகாரம். எது? இனிமையாவது நான் உழைச்சு சம்பாதிப்பேன் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு இதை அடிச்சு உடைச்சிட்டு நாளையில இருந்து நல்ல பிள்ளையா இருக்கு. கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு குடியா கந்தா. அது குறைக்கிறது தாக்காய. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்காவா? கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள். போது, நிறுத்துங்க நிறுத்துங்க. கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை என்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பானமா இருக்கட்டும். What's your problem? No marriage. No marriage? Yes. What's your name? கல்யாண சுந்தரம். Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me? ஓகே. ஐயா, நான் தாலி கொண்டு வரல. நான் என்ன பண்ணுவேன்? I have a wedding ring. Don't touch her. Hey Maria, what is happening? இவங்க எல்லாம் யாருமா? உன்னோட சொந்தக்காரங்களா? No. All are my husbands. ஹஸ்பண்டா? மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 11. பாடி பெற்றோர் போயிருக்காங்க. எடுங்க பேலன்ஸ். பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல இருக்க. இங்க ஏமாட்டனா? சரி, போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. வா, முதல்ல பசங்க நடத்தினோம். என்னடா வெள்ளக்காரிங்க வரைக்கும் அடிக்கிறீங்க நீங்க? Today is my quota. உன் கோட்டாவா? அப்ப ஏன் கோட்டா? Wait. Your quota next year, March 15th.